ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: நறுக்கின பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 7, 4 தக்காளி பழம், 1 கட்டு புதினா, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 லெமன், 1 செம்பு அளவுக்கு தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பசு நெய் ஒரு 50 கிராம், கடலை எண்ணெய் 50 கிராம், தனியா பவுடர், ரெட் சில்லி பவுடர், தாளிக்கிறதுக்கு பிரியாணி மசாலா, முந்திரி, பிரியாணி இலை, ஸ்டார் அன்னாசி பூ, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் எடுத்துருக்கு. அப்புறம் ஒரு ஜாதிக்காயை துருவி தான் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் ஒரு 1/2 kg சின்ன சின்ன பீசஸாக. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஹீட் ஆனதும் நெய் ஊற்றிக்கிறேன். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாலாம், பட்டை சோம்பெல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நறுக்கின வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ரொம்பவும் கோல்டன் ஃப்ரை ஆகாமல் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜாதிக்காயை இப்போ இதில் துருவி போட்டுக்கணும். முழுசாக போட்டுறாதீங்க, துருவி தாங்க போடணும். ரொம்பவும் போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போடுங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இதில் சேர்த்துப்போம். பச்சை மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற புதினா இலைகளை இதில் சேர்க்கணும். புதினா இலைகளை போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் போட்டு தக்காளியை போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக உப்பு எடுத்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நான் மிளகா நிறையா சேர்த்துருக்கிறதுனால ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுறேன். ஏன்னா கலர் மாறிடும், ரெட் சில்லி பவுடர் நிறையா போடும்போது பிரியாணியோட கலர் மாறிடும். தனியா பவுடர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கிறேங்க. சிக்கன் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தயிர் தயிரோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் புதினாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா தாங்க அரிசி சேர்க்கணும். இப்போ நான் 2 ஆழாக்கு அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி எடுத்து இப்போ இதில் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த அரிசி ஒரு 2 நிமிஷமாவது நம்ம இதில் வதக்கணுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம்.
நான் தேங்காய் பால் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், தண்ணி நான் ஊற்றலை. அரிசி முங்குற அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. நம்ம தக்காளி வெங்காயம் அந்த சிக்கன் இதிலேருந்து தண்ணியே கொஞ்சம் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு லெமன் இருந்தது இல்லையா, அந்த ஒரு லெமனை பிழிஞ்சு அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு இது கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு குக்கர் மூடியை போட்டுருங்க. விசில் வச்சு ஒரு சத்தம் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆனியன் பச்சடியோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் அடுத்த முறை பிரியாணி பண்ணும்போது இதே மாதிரி தேங்காய் பால் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன், மட்டன், ப்ரான்னு நீங்கள் எதில் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் இதே மாதிரி தேங்காய் பால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.